ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா நேற்று வந்துட்டு திடீர்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு விஜய் சேதுபதி பண்ணுறாரு. அது வந்து பயங்கர பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 8வது வாரம் 7 வாரம் வந்து எவிக்ஷன் நாமினேஷன் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து மக்களும் வந்து தனக்கு பிடித்த ஆட்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஓட்டு போட்டு தெறிக்க விடுறாங்க. ஏன்னா அவர் வந்து முதலாவதாக காப்பாற்றப்படும் போது அந்த கரகோஷங்களை எழுப்பி நம்மளோட அந்த அந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்து காமிக்கணும், நம்மளோட அந்த இதை வந்து காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா, இந்த போன வாரத்தை தவிர்த்து முந்தின வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு மாத்துறாரு. கண்ணாபின்னான்னு இவங்க கீழே இருக்கவங்க மேலே சேவ் பண்ணுறாரு, இல்லைன்னா திடீர்னு மொத்தமாக எல்லாரையும் சேவ் பண்ணுறாரு. இப்படி மாற்றி 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 பண்ணதுனால உள்ளே இருக்கிற ஒரு சில பேர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் ஆடுறாங்க. அதில் குறிப்பாக சாச்சனா, ஐயோ சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வந்ததை யோசித்து 2வது வாரம் எப்படி கிளாப்ஸ் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்க, சனிக்கிழமை உனக்கு இருக்குது, இப்படிலாம் பேசுகிறாங்க ஒரு பக்கம். அதேமாதிரி முத்துக்குமரன் வந்து அன்றைக்கி வந்து அசிங்கப்பட்டு நிற்கும்போது அந்த ஒரு கூட்டம் வந்து கை தட்டுச்சு. உடனே அதுக்கு வந்துட்டு ஒரு இதை வந்து கட்டி ஒரு கட்டி கதை கட்டுறாங்க. இன்னொரு இடத்துல அந்த ஒரு ஆண்டி அதை பிரதீப் வெளியே போகும்போது பேசின ஒரு அதே ஆண்டி திரும்ப வந்து இந்த பாய்ஸ் எல்லாம் கலாய்க்கும்போது சவுண்டு குத்துட்டாங்க, கைத்தட்டல் வந்துருச்சு உடனே. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் மிதப்பாய் அதிகமாகிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் விஷால் வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுறாங்க. எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணீங்க மாறி மாறி தானே பண்ணிட்டுங்க, நேற்று மட்டும் அந்த மாதிரி பண்ணுறீங்க. அதுவும் விஜய் விஷாலுக்கு மட்டும்தான் இந்த கரிசனை எல்லாமே. விஜய் விஷால் சாச்சனா இந்த அவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன தப்புகள் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஓட்டு கம்மியாக வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாங்கள் கொடுத்து தான் ஆகும், மற்றவங்களுக்குலாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு போக்கை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக முத்துக்குமரன் பார்த்திங்கன்னா நிறைய டைம் நாமினேஷன்ஸ்க்கு வந்தாலும் இது வரைக்கும் முதலாவதாக காப்பாற்றப்பட்டார கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அவருக்கு மட்டும் அந்த வஞ்சாயத்தை ஏன்னா எல்லாரை விட அதிகப்படியாக ஓட்டு வாங்குறாரு. செம்ம டிஃப்ரென்ஸ். இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு இவருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 40,000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விஜய் விஷால் இருந்தார் 3வது பிளேஸில். அப்படின்னு இருக்கும்போது விஜய் விஷாலும் நேற்று வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2வதாக வந்துட்டு அருண் அண்டு முத்துக்குமரன் சேவ் பண்ணுறாங்க. அருண் எங்கே இருந்தார்? ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் இருந்தாப்புல, 2வது சௌந்தர்யா இருந்தாங்க, 3வது விஜய் விஷால், 4வது ஜாக்லின்னு, 5வது அருண் இருந்தார். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இங்கே சேர்த்தாங்க. சரி ஓகே, முத்துக்குமரனோட அருண் வந்து இது பண்ணாங்க, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட சௌந்தர்யாவோட சாச்சனாவை சேவ் பண்ணுறாங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாகி போச்சு. ஏன்னா சௌந்தர்யா ஓகே ஆக்சுவலாக எப்படி சரி விஜய் விஷாலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்க, 2வது என்னை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சௌந்தர்யா அதுக்கப்புறம் முத்துக்குமரன் 2 பேரும் சேவ் பண்ணியிருக்கணும். ஜாக்லின் முன்னாடியே சேவ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ஜாக்லின் பௌத்திரம் அதுக்கப்புறமா சாச்சனாக்கு அப்புறமா சேவ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க மனநிலைமை எப்படி ஆகிடுன்னா சாச்சனா கிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம் வந்துடும். பெரும்பாலும் கேர்ள்ஸுக்கு இந்த பொண்ணை பேசினாவே பிரச்சனை தான், இந்த பொண்ணு வந்து ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டாவே அதில் நம்மளுக்குலாம் அடி விழுகும். ஏன்னா இந்த ஜாம் மேட்டரை வந்துட்டு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா சாச்சனா மேலே ஒரு பொய்யான பழியை போட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு உண்மையாக பிரச்சனை பண்ணது யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். அதே மாதிரி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை சேர்த்தது அன்ஷிதா. இதான் உண்மை. இவங்களுக்குள்ளேயே முடிக்கிற வேலையை ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு விடுறாங்க, ஒரு ரிவ்யூ பண்ணாங்கன்னு. அதில் வந்து மஞ்சரி மாட்டுறாங்க, மஞ்சரிக்கு ஒரு டோஸு. அதுக்கப்புறம் இவர் எதிர்பார்க்குறது சௌந்தர்யா. ஏன்னா சௌந்தர்யாவை பற்றி அங்கேயே வந்து சாச்சனா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க, அவங்க வந்து என்னை வந்துட்டு முதலே ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இவன் ஆர்வ கோளாறு அதிக பிரசகி அப்படின்ன உடனே இவரை போட்டு பழக்கிறாரு. ஆனால் அதில் சௌந்தர்யாவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா உருவாக்கினது இவங்க, அதனால் பார்த்து அவங்களும் ஒரு வேலையை பண்ணியிருப்பாளோ அதை தான் அங்கேயும் சொன்னாங்க. ஆனால் அடி விழுகுது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப மோசமாக ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் சரிங்களா. இன்னும் எப்போ தான் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்னு தெரியல. 2வது வந்துட்டு நைட்டு ஒரு சம்பவம் நடக்கும், சிரிப்பு சம்பவம். என்னென்னா தர்ஷிகாவை பற்றிக்கு இந்த பக்கம் போட்டாங்க. அதனால் வந்து தர்ஷிகா ஒரே சந்தோஷம். ஏன்னா பக்கத்தில் விஜய் விஷால் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. அதை நினச்சி தான் வந்து பிக் பாஸ் அந்த பக்கம் போட்டாங்களான்றது தெரியல. அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்படியே விட்டு போடுறாங்க. சரி நம்ம மட்டும் இந்த கண்டென்ட்டை பண்ணிகிட்டு இருக்குமே, நம்ம ஃப்ரெண்டு தனியாக அங்கே இருக்குது, ஃப்ரெண்டுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கிற ராணுவ, இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சா என்ன, எப்படி முன்னாடி சுனிதா போனாங்க பாருங்க மாமி வேலை, அந்த மாதிரி பண்ணும்போது டப்பான்னு போட்டு பொழந்தார் நம்ம முத்துக்குமரன். இவங்க ஆரம்பிக்கிறாங்க, நீ நல்ல பையன்தான்னு பவித்ரா கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அங்கேருந்து என்ன கிளி ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இல்லை அது தெரியும் கிளி, நீ வந்துட்டு இந்த பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா நான் மட்டும் மாட்டக்கூடாது, இன்னொருத்தனை சேர்த்து இவனையும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அதானே தெரியுது, நீ மட்டும் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இது பண்ணக்கூடாது, அவனையும் வந்து கோத்து விட்டுறணும் அந்த பிரச்சனையில். ஏன் நீ மட்டும் சீரழித்து போதாதா, அவனையும் சீரழிக்கணுமான்ற மாதிரி வச்சு செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த அம்மா அப்படிலாம் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. அதாவது இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டனம் நடக்குது. இது கண்டிப்பாக ஒரு நாள் பஞ்சாயத்து வரும்.
சரி நம்ம மட்டும் மாட்டினா எப்படி? நம்ம பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கான். கூடவே இருக்க செவ்வாழை அந்த மாதிரி வந்துட்டு கூத்து விட்றது. நல்ல வேளை ராணுவம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால தப்பிச்சிட்டாப்புல. சிரிச்சுக்கிட்டே நின்றுருந்தாரு. அதேமாதிரி பவித்ரா கிட்ட முன்னாடி சொல்லிட்டார். நான் வந்து சும்மா கண்டென்ட் தாங்க பண்ணேன். மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முத்துக்குமரனும் செமையாக வந்து எடுத்து பண்ணார். இல்லைனா முத்துக்குமரன் இப்போ பேசாமல் இருந்தால் வச்சுக்கோங்க, மேபி ராணுவுக்கு வந்து லைட்டாக பவித்ரா கிட்ட இவங்க சொல்லிட்டாங்க போல இருக்குது, சரி மூவ் பண்ணலாமா இப்படின்னு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா தேவையில்லாதது. அதுக்கப்புறம் மைண்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் இதில் தான் இருக்கும் தவிர கேமுக்கு போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ண தான் செய்வாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தொடர்ந்து முத்துக்குமரன் ஓட்ஸுக்கு சுத்தமாக மதிப்பே இல்லாமல் அவரை வந்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹாட் சீட்டுக்கு முன்னாடி சேவ் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி போக்கை வந்து கடைப்பிடிக்கிறாங்க? அதே வந்து விஜய் விஷாலுக்கு வந்துருச்சுன்னா மட்டும் அப்படியே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது, சாச்சனா முன்னாடி சேவ் பண்ணுறது. இப்போ சாச்சனாவை முன்னாடி சேவ் பண்ணதுனால அந்த அம்மாவுக்கு என்ன ஆகிடுச்சு, தலைக்கு ஏறிக்கிச்சு. அதை முத்துக்குமரன்கிட்டே சொல்கிறாங்க, என்னைய பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ ஓட்டு பண்ணி 5வது பிளேஸில் டாப் 5 வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.